Hi, this is SARAVANAKUMAR from Psycho. இந்த வாரம் ஒரு ஸ்க்ரீன்ப்ளே எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு படத்துக்குமே ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்க்ரீன் ப்ளேவை நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுபோக ரொம்ப நாளாகவே வந்து ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீனையும் வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விகளையுமே வந்து ஒரே வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்கள் வந்து போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீன் ஹெட்டிங். எந்த ஒரு சீன் நீங்கள் எழுதினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது சீன் ஹெட்டிங் தான். சீன் ஹெட்டிங் அப்படின்றது வந்து அந்த சீனுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் மீனிங். சீன் ஹெட்டிங்கில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த சீன் என்ன மாதிரியான இடத்துல நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, அதே மாதிரி எந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்றது தான். எந்த மாதிரியான இடம்னா அது வந்து இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர். அதாவது க்ளோஸ்டு சர்க்கிளுக்குள்ளே நடந்துச்சுன்னா அது வந்து இன்டீரியர். அதுவே ஓப்பன், அதாவது வெளியே அவுட்டோரில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டீரியர். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்டீரியர்னால் ஜஸ்ட்டு ஐன்னு கிளிக் பண்ணாவே இதில் வரும், இல்லைனா இன்ட்டுன்னு போடணும். இல்லை அதுவே வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னா EXTன்னு வந்து நம்ம போடணும். இது போக இன்னொரு கேஸ் வந்து இருக்குது. சப்போஸ் ஒரு சீன் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டையும் சேர்த்து நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் நடந்துச்சு இன்டீரியர், இல்லை வெளியிருந்து உள்ளே நடக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது கார் பார்க்கிங்கில் ஒருத்தர் இருக்கார், அதாவது எக்ஸ்டீரியரில் இருக்கார். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து அவர் அப்படியே நடந்து போய் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த சீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஃபோன் பேசிகிட்டே போகிறாருன்னு வைங்களேன். அதை வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். அதாவது அவரோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்டீரியரில் ஆரம்பிக்கிறாரு, உள்ள இன்டீரியர் வந்து போகிறாரு அப்படின்றது தான். ஸோ என்னோட சீன் வந்து இன்டீரியர் நடக்குது, அதனால் வந்து INT நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இந்த ஜானோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த சீன் நடக்கிறதுனால ஜான் அப்பார்ட்மெண்ட் போகிறேன். ஒரு ஹோட்டலில் நடந்துச்சுன்னா ஹோட்டல்னு போடுங்க, இல்லை வந்து ஒரு கிளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூம். ஸோ உங்களோட சீன் வந்து எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்த வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு உங்கள் சீன் வந்து எந்த டைமில் நடக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே அப்படின்னா டேன்னு எழுதணும், இல்லை நைட்னு எழுதுனா நைட் எழுதணும். டே அப்படி இல்லைனாலும் நைட் அப்படின்றது வந்து காமனாக மென்ஷன் பண்ணுற விஷயங்கள். பட் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதாவது வந்து மார்னிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம். ஈவினிங், ஆஃப்டர்நூன், ஏர்லி மார்னிங், டான், டஸ்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டேவா இல்லை நைட்டா அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டினியூஸ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா இந்த சீன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த சீனோட கண்டினியூஷன் தான் வந்து இது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். பட் இந்த 2 சீனுக்கும், அதாவது இந்த சீனுக்கும் நடுவில் எந்த வித கனெக்ஷனும் இல்லை, இந்த ரெண்டுமே செப்பரேட் சீன் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. அதுபோக ஒரு சீன் எந்த டைமில் நடக்குது அப்படின்ற இடத்துல லேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ண முடியும். அதாவது ஒரு சீன் நடந்து முடிஞ்ச எக்ஸாக்ட் இடத்துலேருந்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனோட கடைசி ஷாட்டில் ஒருத்தர் பாத்ரூம்குள்ளே போகிறாரு, ஜஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்றதோட முடியுது. அடுத்த ஷாட்டில் அவர் உள்ளேருந்து வெளியே வராரு அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் லேட்டர்னு சொல்லி போட்டால் மட்டும் வந்து போதும். அண்ட் அதுபோக நான் ஆல்ரெடி சொன்ன முக்கியமான 3 விஷயங்களை தாண்டி 4வதாக இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது மூவிங் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். மூவிங் அப்படின்றத எப்போ மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த சீன் வந்து ட்ராவலில் நடக்குது அப்படின்னா, அதாவது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஜானோட காரில் இந்த சீன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் மூவிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அதாவது எப்போல்லாம் ஒரு சீன் ட்ராவலில் நடக்குதோ அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் மூவிங்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து கார் ட்ராவலாக இருக்கலாம், பஸ் ட்ராவலாக இருக்கலாம், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ட்ராவலாக இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ராவலில் நடந்துச்சுன்னா நீங்கள் மூவிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சீன் ஹெட்டிங்கை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு போர்ஷன். பிகாஸ் இதில் தான் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரைட்டராகவோ இல்லை டைரக்டராகவோ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே தான் காமிக்க முடியும். அதாவது உங்களோட சீன்ஸை வந்து படிக்கும்போது, அதாவது உங்களோட நீங்கள் எழுதியிருக்க ஒவ்வொரு பேராகிராஃபையும் படிக்கும்போது அவங்களுக்கு அந்த படம் வந்து அவங்க மைண்டில் அப்படியே ஓடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யாராக இருந்தாலும் பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து போய் சேரும். ஸோ எப்போவுமே நான் வச்சுங்க, ஆக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதுக்காக சும்மா வளவலன்னு சொல்லி என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சீனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியான ஒரு ஆக்ஷன் வந்து எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதுறது. அதாவது எந்த டைமெல்லாம் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும்னா
ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கேப்ஸில் தான் வந்து எழுதணும். அதே மாதிரி ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கேப்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சில முக்கியமான டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ல் நான் வந்து ஐஃபோன் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டுருக்கும், அதே மாதிரி ஒரு கிளாக் ஒன்று முக்கியமாக வரும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து நான் கேப்ஸில் வந்து எழுதியிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு சீனோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படி எழுதணும்னா, ஒரு கேரக்டருக்கு மேக்ஸிமம் ஒரு பேராகிராஃப் வந்து 4 லைன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு 4 லைன்ஸில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வருது அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட்டான ஒரு பேராகிராஃபை வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை எப்படி நோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணும்போது கண்டிப்பாக கேப்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜான் அப்படின்றது வந்து நம்ம கேப்ஸில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஏஜை இந்த மாதிரி ப்ராக்கெட்லேயும் வந்து நம்ம எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு கமா போட்டுட்டு 28 கமா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எழுதலாம். ஒரு கேரக்டரோட ஏஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நாளைக்கு அப்போ தான் வந்து ஒரு கேரக்டரை வந்து காஸ்டிங் பண்ணும்போது எந்த மாதிரியான ஏஜ் குரூப்பில் நமக்கு தேவை அப்படின்றது வந்து நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். பட் அது எல்லா கேரக்டருக்கும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில முக்கியமான கேரக்டருக்கு அவங்களோட ஏஜை வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, சீன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லாமே வந்து 3rd பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் வந்து இருக்கணும். கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ்லையோ இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ்லையோ வந்து இருக்கவே கூடாது. அதாவது நம்ம ஒரு கதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பாக ஜான் அப்படின்ற ஒருத்தன் வந்தான், அவன் வந்து ரிசப்ஷனில் இருக்கிற ஒருத்தர் நபரை வந்து நம்ம மீட் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜான் அப்படின்ற ஒருத்தன் வந்து வர்றான், அதே மாதிரி ரிசப்ஷனில் இருக்கிற ஒருத்தரை வந்து அவன் மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி தான் வந்து கதை சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து ஸ்கிரிப்டையும் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த ரிசப்ஷனிஸ்ட். இவருக்கு வந்து நான் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணல. அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இவர் வந்து என்னோடய படத்தில் முக்கியமான கேரக்டர் கிடையாது. ஸோ இவர் வந்து நான் என்ன ஏஜில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ கேஸ்டிங் அப்போ எனக்கு அது தேவையில்லை அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு ஆளும் நான் வைக்க முடியும், 50 வயசு ஒரு பர்சனை கொண்டு வந்து கூட நான் அந்த கேரக்டருக்கு வந்து கேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து இங்கே தேவையில்லாத விஷயத்தை எழுதுறத அவாய்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிவி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த ரிசப்ஷனில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னா இந்த சீனுக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டூரிஸ்ட் வந்து ஊட்டி வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் ஊட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறார். இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் கொரோனா பிரச்சனை வந்து அவர் உள்ள லாக்டவுனில் அவர் உள்ளே மாட்டிக்கிறாரு அப்படின்னு உங்களோட கதை இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் இந்த சீனில் என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே இருக்கிற டிவியில், அதாவது ரிசப்ஷனில் இருக்கிற டிவியில் கொரோனா பற்றின ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ என்னோடய படத்தில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ கொரோனா பற்றியெல்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. நான் என்னோடய படம் வேறு அப்படின்றனால அங்கே தேவையில்லாத விஷயத்த மென்ஷன் பண்ணல. அதாவது அந்த டிவியை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எப்படி ஒரு கேரக்டர் எழுதுறது அப்படின்றது. ஸோ இந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டயலாக் பேசிட்டாருன்னா அவரோட கேரக்டர் வந்து நான் எழுதுகிறேன். இந்த நேம்ஸ் கொடுக்கறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கொடுங்க. அதாவது ஜேலியே ஆரம்பிக்கிற மாதிரியான நேம்ஸ் வந்து இன்னொன்று கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஜான், செகண்ட் இன்னொரு கேரக்டர் வருதுன்னு வைங்களேன், பின்னாடி வரும்போது நான் ஜானின்னு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜேன்னு டைப் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன்னு டைப் பண்ணும்போது ஜான் வருதுல, அங்கே ஜானியும் சேவையில்லாமல் வந்துகிட்டு இருக்கும். ஒரு லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நேம் மட்டும் வச்சுங்க. அதாவது ஜேனா ஜேயில் ஒரு பேர் வைங்க, அதே மாதிரி ஆரில் 6 பேர் வைங்க, எஸ்னா எஸ்ஸில் ஒரு பேர் மட்டும் வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அவரோட டயலாக். ஸோ நெக்ஸ்ட்டு பேரந்தட்டிக்கல் பற்றி பார்க்கலாம். ஒரு கேரக்டர் என்ன எமோஷனோட டயலாக் பேசணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயலாக் பேசும்போது ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுகிறார், அதாவது சந்தோஷமாக ஒரு டயலாக் பேசுகிறாரு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே மாதிரி ஆங்கர், அதாவது கோவத்தில் பேசினார்னா ஆங்கர், என்ன ரொம்ப சத்தமாக பேசுகிறாருன்னா லவுட். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான எமோஷனில் பேசுகிறாரோ அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஒரு கான்வர்சேஷன் சீனில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இப்போ ஜான் அப்படின்றவர் வந்து இந்த டயலாக் வந்து பேசி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு டயலாக் பேசலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம். சப்போஸ் அவர் டயலாக் பேசாமல் இடையில ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன்.
ஸோ ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனும் நீங்கள் எழுத முடியும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இது போக இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பேரந்தட்டிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து OS அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டயலாக் பேசும்போது, அதாவது ஓகே சார் லெட் மீ செக் அப்படின்னு சொல்லி டயலாக் பேசும்போது அந்த ஷார்ட் ஃபுல்லாக வந்து ஜானுக்கு இருக்கும். அதாவது ஜானோட ரியாக்ஷனுக்கு இருக்கும். இவர் ஜஸ்ட்டு வந்து பின்னாடி டயலாக் பேசிட்டு போகிறார். அந்த மாதிரியான ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட் வந்து நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி OS அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு கேரக்டர் வந்து வாய்ஸ் ஓவரில் டயலாக் பேசுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் VO அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷன் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஸ்க்ரீன் பிளேயில் 3 விதமான ட்ரான்சிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கட் டு, ஃபேட் அவுட் அண்ட் டிசால்வ் டு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மேட்ச் கட் டு, ஸ்மாஷ் கட் டு அப்படின்னு நிறையா இருக்குது. பட் இந்த 3 அப்படின்றது வந்து காமன். ஸோ இந்த சீனில் உங்களுக்கு தெரியும், நான் இங்கே வந்து டிசால்வ் டு எழுதியிருக்கேன், அதே மாதிரி இங்கே வந்து கட் டு எழுதியிருக்கேன். ஆனால் எல்லா சீனுக்கும் வந்து நம்ம ட்ரான்சிஷன் எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் ட்ரான்சிஷன் எழுதுங்க. இவ்வளோ நேரம் ஒரு சீனில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது எப்படி கோர்வையாக சீன்ஸ் எழுதுறது அப்படின்றதுல நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வார்த்தைகள் அப்படின்றது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நான் பேசிக்காக இந்த கம்ப்ளீட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும், அதாவது இதனோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்டீரியர், மவுண்டன் வியூ பாயிண்ட், ஈவினிங். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அவன் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே சீன்ஸ் எழுதும்போது 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து முந்தைய சீனோட முடிவாகவும் அடுத்த சீனோட ஆரம்பமாக தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும், இவன் வந்து இங்கே சந்தோஷப்படுறான், அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் கிளம்புறான் அப்படின்றத நான் முடிச்சிருக்கேன். ஒன்ஸ் இங்கே முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு லொக்கேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் அப்படி இல்லைனா டைம் சேஞ்ச் இருக்கோ அப்போல்லாம் புது சீனாக வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று மாறினாலே அது புது சீன் தான். ஸோ இப்போ இங்கே வந்து லொக்கேஷன் மாறி இருக்குது. ஸோ அதனால் இது புது சீனாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறான்னா, அவன் பைக்கிட்ட வரான். அங்கே ஒரு பிஸ்னஸ் கார்டு, அதாவது ஒரு விசிட்டிங் கார்டு, ஹோட்டல் கிங்ஸோட விசிட்டிங் கார்டு கிடைக்குது. அதை தேடி அவன் போகிறான். ஸோ அடுத்த சீன் எங்கே போக போகிறான்றதுக்கு இந்த ஹோட்டல் கிங்ஸ் அப்படின்றதான் வந்து ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது அடுத்த சீனோட தொடக்கம் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீனில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு ஏன் நான் டிஃப்ரெண்ட் சீனாக எழுதுனேன் அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொக்கேஷன் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம இதை கண்டிப்பாக ஒரே ஒரு ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை நம்ம டிஃப்ரெண்ட் சீனாக மட்டும்தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் அந்த பார்க்கிங் வந்து ரீச் பண்ணுறான். ரீச் பண்ணதுக்கப்புறம் அவன் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவன் ஹோட்டலுக்குள்ளே போகிறான் அப்படின்றது. ஸோ ஹோட்டலுக்குள்ளே போகிறான்னா நெக்ஸ்ட்டு சீனுக்கு வந்துடணும். அவன் உள்ளே போனே அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். ஒன்ஸ் அவங்க கீ கொடுத்தாங்கனாலே அவன் ஆப்வியஸ்லி அவன் ரூமுக்கு தான் போகணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சீனில் ஃப்ளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் படம் வந்து கண்டிப்பாக 50% வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை PDF-ஆக சேவ் பண்ணோம் அப்படின்னால இந்த டைப் செட் ஆர் PDF அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. இதை PDF-ஆக நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இங்கே சேவ் PDF-ஐ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தா மட்டும் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக PDF-ஆக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து எப்படி எழுதுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். பட் இன்னும் நமக்கு சில டவுட்ஸ் வந்து இருக்கும். அதாவது சில பர்டிகுலர் சீன்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதாவது ஃப்ளாஷ்பேக்ஸ் எப்படி எழுதுறது, ஃபோன் கால்ஸ் வந்து எப்படி எழுதுறது, இல்லை மாண்டேஜஸ் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரீம் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் உங்களோட கடைசி சீன் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ட்ரான்சிஷன் எழுதலாம், இல்லைனா விட்டுறலாம். அடுத்த சீனோட, அதாவது ஃப்ளாஷ்பேக்கோட சீன் வரும்ல, அந்த சீனோட ஹெட்டிங்கில் ஜஸ்ட் ஃப்ளாஷ்பேக் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சீன் கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. அது ஒரு சீனாக இருந்தாலும் சரி, இல்லை 10 சீனாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் உங்களோட எல்லா சீன்ஸையும் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அடுத்த சீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக் டு ப்ரெசென்ட் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக் எழுதுகிற மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் கால். 3 விதமான ஃபோன் கால் சீன் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் 1.
மெத்தட் 1ல் 2 கேரக்டருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்காங்க. அதே மாதிரி 2 பேர்த்தையுமே நம்ம ஷார்ட்டில் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது 2 பேருமே ஃபோன் பேசுகிறத நம்ம காமிக்கிறோம் அப்படின்னால் 2 பேர்த்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது கேரக்டர் 1 வந்து எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதே மாதிரி கேரக்டர் 2 எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இன்டர்கட் வித் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து செகண்ட் கேரக்டர் கூட இன்டர்கட் ஆகிறான் அப்படின்றது தான். ஸோ இன்டர்கட் வித் இதில் செகண்ட் கேரக்டர் விக்டர்னால விக்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன டயலாக் பேசுகிறாங்களோ அதை நீங்கள் ஜென்ரலாக எப்போ போல் கான்வர்சேஷன் எழுதிடணும். அதே மாதிரி பேரந்தட்டிக்கலில் இன்டு ஃபோன் அப்படின்றது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் எல்லா டயலாக்குமே. நெக்ஸ்ட்டு மெத்தட் 2 பற்றி பார்க்கலாம். மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் தான் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், செகண்ட் கேரக்டர் நான் ஸ்க்ரீன்லேயே காமிக்கல அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு செகண்ட் கேரக்டர் அதாவது ஃபோன் பேசுகிற அந்த வாய்ஸை மட்டும் தான் கேட்போம். அதனால் அவருக்கு வாய்ஸ் ஓவர் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேரக்டர் அவர் ஃபோனில் பேசுகிறனால ஜஸ்ட்டு அந்த ஃபோன் இன்டு ஃபோன் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். செகண்ட் கேரக்டரோட லொக்கேஷனை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் வாய்ஸ் ஓவரில் மட்டும்தான் பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு மெத்தட் என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். தேர்டு மெத்தடில் 2 கேரக்டருமே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபோன் கால் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் 1 வந்து லெஃப்ட் சைட்லேயும் கேரக்டர் 2 வந்து ரைட் சைட்லேயும் பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் செகண்ட் கேரக்டரோட லொக்கேஷனை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். எந்தெந்த கேரக்டரோ அந்தந்த கேரக்டரோட நேம் அதே மாதிரி இன்டு ஃபோன் அப்படின்றத வந்து நீங்கள் டினோட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம ஃபோன் கால் சீனை வந்து நம்ம எழுத முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மாண்டேஜ். மாண்டேஜ் அப்படின்றது வந்து சிம்பிள் தான். இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் மாண்டேஜ் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த லொக்கேஷன் அதே மாதிரி எந்த டைமிங். ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைமிங்கோட வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் 1 by 1 எழுதணும். ஸோ இங்கே வந்து நான் பேர்ட் ஐ வியூ ஷாட்டில் அவர் வந்து பைக்கில் போகிறாரு அப்படின்றது. செகண்ட் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்குற சீன்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். அது வந்து டீ கடையில் இருக்கார், அதே மாதிரி பைக் ஓட்டுறாரு, ஃபால்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அதே மாதிரி ஒரு ஹேர் பின் பெனில் அவர் திரும்புகிறாரு. இந்த மாதிரியான எல்லா விதமான மாண்டேஜ் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு சாங் போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஒன்ஸ் உங்களோட எல்லா மாண்டேஜ் ஷார்ட்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எண்டு மாண்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு ஜஸ்ட் அதை வந்து என் பண்ணிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஜஸ்ட் நேம் கொடுக்கலாம், இல்லைனா லொக்கேஷன் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து டீ ஷாப்பில் வந்து இந்த ஷார்ட் நடக்குது அப்படின்னால நான் டீ ஷாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஷார்ட்டில் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் அதையும் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டையும் நீங்கள் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மாண்டேஜ் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கிங் சீனில் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபாஸ்ட் கட்டில் காமிச்சேன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த பைக் உள்ளே போகும், பைக் வந்து ஆஃப் பண்ணுவான், அதே மாதிரி பார்க் பண்ணுவான், பைக்கை ஸ்டாண்ட் போடுவான், அடுத்து வந்து பைக் எடுக்கிறது, அதே மாதிரி அவன் வந்து ஹோட்டலுக்குள்ளே போகிறான். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் கட், ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து அவசரமாக ஓடுறான், நெக்ஸ்ட்டு அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான், லிஃப்ட்டோட பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான், அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுது, லிஃப்ட்டு மேலே போகுது, டோர் ஓப்பன் ஆகுது, அவன் வெளியே போகிறான். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 1 2 3 4 நம்பர் கொடுக்கலாம், ஏபிசின்னு கொடுக்கலாம். ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் போதும். இங்கே வந்து எண்டு அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இன்னும் சில பேர்த்துக்கு இருக்கிற டவுட் அப்படின்றது வந்து ஆக்ஷன் சீன், அதாவது ஒரு ஃபைட் சீன் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி தான். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனில் அவன் ரூம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடுறான்னா ஜான் போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை அரைஞ்சிட்றான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், மற்றவங்க எல்லாம் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேதர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கை வந்து அவனை அடிக்க ட்ரை பண்ணுறான், அவன் பிளாக் பண்ணுறான். செகண்ட் கை வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரான், அவன் அடிக்கிறதுக்கு பின்னாடியே வரான், அங்கேருந்தும் ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக வந்து எழுதணும். அதாவது ஒரு ஆள் வந்து அடிக்க வர்றான், அப்போ அவன் அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த கேரக்டர், அதாவது நம்மளோட ஹீரோ தடுத்து அவனை அடித்து அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வீசுவாங்கள்ல, ஸோ அது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேரக்டர் வரல, அது இன்னொரு ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 by 1 வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸாக வந்து எழுதினா மட்டும் போதும். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான சீனை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரே லொக்கேஷனில் 2 விதமான இடத்துல ஒரு சீன் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஜானோட அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற சீன். ஸோ இங்கே ஜான் வந்து ஃபஸ்ட்டு லிவிங் ரூமில் வந்து இருக்கான். லிவிங் ரூமில் அவன் ஃபோனை வந்து டேபிள் இருக்கிற ஃபோனை எடுத்து
யாருக்கோ ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான். கால் பேசிக்கிட்டே நேராக வந்து அவன் கிச்சன் போகிறான். கிச்சன் போயிட்டு அங்கே வந்து காஃபி வந்து போடுறான் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு லிவிங் ரூமில் நடக்கிறத ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு சப் ஹெட்டர் கொண்டு கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு கிச்சன் போனதுக்கப்புறம் கிச்சன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அங்கே கீழே என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இனிமேல் ஃபுல்லாக சீன்ஸ் எல்லாமே வந்து கிச்சனில் நடந்துச்சுன்னா அதுக்கு கீழே என்ன நடக்குதோ அது வந்து கிச்சனில் எழுதினா மட்டும் போதும். ஜஸ்ட்டு லிவிங் ரூமில் இருந்தால் அப்படின்றதுக்காக லிவிங் ரூம்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ இப்படி தான் இந்த சீன் வந்து எழுதணும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் சில பேருக்கு டவுட் வரலாம், இந்த ஃபார்மேட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா ஃபார்மேட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக, எனக்கு சில சாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படிக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.